விடு, நான் உன்னை விடுவிப்பேன். அதனுடைய ஒரு பேஸை வைத்து தான் இன்றைக்கி நம்ம கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவார். ஆபத்து நாட்களிலே நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் என்ன நெருக்கம், எந்த சூழ்நிலை எது வந்தாலும் நமக்கு ஆண்டவர் மாதமான ஒரு வாக்கு தத்தத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் போது நாம் முன்னாடி போவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். அதனால் அந்த வார்த்தை நமக்கு சாதாரணமாக இல்லை, அந்த வார்த்தையை மையமாய் வைத்து தான் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6:1 வாசிப்போம். பக்கம் 470. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை பார்த்து சொல்லுகிறாங்க. எலிசா ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி கூட தான் இந்த தீர்க்கதரிசிகளும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆமென். இந்த எலிசா ஒரு தீர்க்கதரிசி பள்ளியை நடத்தி கொண்டு வராரு. அதில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள். இந்த எலிசா இவர்களுக்கு எப்படிப்பட்டவர் என்றால், அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு அப்பா மாதிரி. எப்படி? அப்பா மாதிரி. ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. ஆமென். இந்த இடம் நமக்கு நெருக்கமாய் இருக்கலாம். இப்போ நம்ம குடியிருக்கிற இந்த இடம் நெருக்கப்பட்ட இடமா இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிற இடம் எப்படி இருக்கிறதா? நெருக்கமாக இருக்கிறதுனால யாரை நோக்கி இதை சொல்லுகிறாங்க? எலிசாவை நோக்கி அவங்க இந்த காரியத்தை சொல்லுகிறாங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு வசதியில் நெருக்கமாக இருக்கணும். இதெல்லாம் யாரிடத்துல சொல்ல முடியும்? ஒரு தகப்பன் இருதயம் கொண்டு இருக்கிற ஒருத்தர் இடத்துல தான் அதை சொல்ல முடியும். ஒரு அப்பாவின் இடத்துல தான் அதை என்ன செய்ய முடியும்? உரிமையாய் சொல்ல முடியும். இந்த புத்திரர்கள், தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலிசாவை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு மூத்த ஊழியக்காரரை வைத்து தங்களுடைய காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அடைந்து என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தமிட்டு அழகு பார்க்கிறவர், உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து வீரராய் மாற்றி விட்டேன். நன்றி உமக்கு, நன்றி அப்பா, நன்றி உமக்கு, நன்றி அப்பா பிதாவே, அன்பு தெய்வமே, இரட்சகரே, ஆவியானவரே, ஐயா வாழ்க, வாழ்க இயேசுவே, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க இயேசையா, உம் நாமம் வாழ்க. தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இந்த அப்பாவை ஒரு தகப்பனாய் இருக்கிற
எலிசாவை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், நாங்கள் உம்முடனே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நீங்கே உட்கார், பைபிள் எடுத்துருங்க. நாங்கள் குடியிருக்கிற இந்த இடம் எப்படி இருக்கிறது என்றால் நெருக்கமாக இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிக்கு இன்றைக்கு நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்குது? நெருக்கமாக இருக்குது. அதனால தான் எலிசாவை பார்த்து தங்களுடைய தகப்பனாய் நினைக்கிற அவர்களை பார்த்து இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் சொல்லுகிறாங்க, எங்களுக்கு நெருக்கமாக இருக்குன்னு. இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த இடம் எப்படி இருக்க பாருங்க, ஒரு நெருக்கமான ஒரு இடம்தான். நம்ம வரும்போது சேரிலும் சகதியிலும் தண்ணீரிலும் நம்ம கடந்து வருகிறோம். இது நமக்கு ஒரு நெருக்கமான இடம். கர்த்தர் விசாலமான இடத்திலே நம்மளை கொண்டு போய் வைப்பார். ஆமென். பெரிய இடத்தாய் மாற்றுவார். ஒன்று இந்த இடம் மாறணும், இல்லை நம்ம மாறணும். ஆண்டவர் அப்படி நம்மளை மாற்றி நடத்துவார். இந்த இடம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்குன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த புத்திரர்கள் எல்லாம் எலிசாவோடு கூட இருக்கிறாங்க. அந்த தகப்பனாரோடு அந்த ஊழியக்காரரோடு கூட இருக்கிறாங்க. இயேசுவினுடைய சீஷர்களை பாருங்க, அவங்களும் இவர்களோடு கூட இருந்தவங்க தான், இயேசுவோடு கூட இருக்கிறவங்க. நான் எங்கே இருக்கிறேனோ என் சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்கன்னு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால சீஷர்களும் இயேசுவோடு அங்கேயே தான் இருக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு உண்டான இந்த நெருக்கத்தை யார் பார்க்கிறார்? எலிசா பார்க்கிறார். இந்த நெருக்கம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஆண்டவர் தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். நம்மளுடைய பாதுகாப்பில் நம்ம வாழ முடியாது. நான் சேஃப்டியாக இருக்கிறேன், வாழ முடியாது. காரில் போயிட்டுருக்கிறேன், சீட் பெல்ட்டில் போடுறேன். நான் சீட் பெல்ட்டு போட்டனால நான் சேஃப்டி ஆகிட்டேன்னா கிடையாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதுனால தான் சீட் பெல்ட் போட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சேஃப்டியாக இருக்கிறீங்க. நான் 2 வீலரில் போகிறேன், எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? நான் நல்லா ஓட்டுறேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுனால தான் என்ன செய்ய முடியும்? ஆமென். நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். ஒரு கொலைகாரன் சமீபத்தில் ஒரு கொலை நடந்தது நம்ம சென்னையில். அப்போ அவர் சொல்லும்போது அங்கே இருக்கிற பாஸ்டர்கிட்ட அவர் சொன்னார், அந்த பாருப்பா உன் உயிருக்கு ஆபத்து, நீ பார்த்துருன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், என் நிழலை கூட யாரும் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. 24 மணி நேரமும் என்னை சுற்றி யார் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஒருத்தனை என்னை என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாதுன்னு சொன்னாராம். யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரே வாரத்தில் அவர் என்ன செய்தாங்க, கொலை பண்ணி போட்டுட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதனால நம்மளுடைய பாதுகாப்பில் வாழ முடியாது. ஆபத்து, நெருக்கம் இதெல்லாம் நமக்கு உண்டு. என் மனைவி ஒரு நாள் ஸ்கூட்டி ஓட்டிட்டு இப்போ தான் பழகிறேன், கொடுத்து விட்டுட்டேன். மனசெல்லாம் பயமாக இருக்கு, எங்கேயாவது போய் விழுந்துருவாடோ அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, ஓட்டுற அவளுக்கு புதுசாக இருந்தாலும் பாதுகாக்கிறது யாரு? கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அதனால தான் என்ன ஆபத்து, என்ன நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை விடுவித்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரால் மாத்திரம்தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். எந்த மனுஷனாலே நம்மளை என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. அதுதான் இந்த வேதத்தினுடைய சத்தியமும் நமக்கு சொல்லி தருகிறது. 2வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். இப்போ அவங்க சொல்லுகிறாங்க, அவங்க ஒரு இடத்தை சூஸ் பண்ணுகிறாங்க. இந்த புத்திரர்களுக்கு உண்டான நெருக்கத்தினால முதல்ல இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நான் கடினமாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தவங்க தான் இந்த புத்திரர்கள். என் வாழ்க்கையில் நெருக்கம், நம்ம ஊழியத்தில் நெருக்கம், குடும்பத்தில் நெருக்கம் இருந்தாலும் கடினமாய் உழைக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். நான் உழைக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் இவங்களுடைய எண்ணத்தை பாருங்கள், இந்த புத்திரர்களுடைய எண்ணத்தை ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த சூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். நல்ல இடத்தை என்ன செய்யணும்? உண்டாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்து இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு இடத்தை உண்டாக்கணும், ஒரு இடத்தை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த புத்திரர்கள் யோர்தானை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த யோர்தான் வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த யோர்தான் நதி இருக்கிற இடம். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஜங்ஷன் உள்ள ஒரு இடம்.
இந்த யோர்தான் நதியில தான் இந்த வெளி தேசத்தார் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ளே வரணும்னா இந்த யோர்தான் நதியை கடந்து தான் வர வேண்டும். அப்போ ஒரு ஜங்ஷனான ஒரு இடம் தான் இந்த யோர்தான். இந்த யோர்தானில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். இந்த யோர்தானில் தான் யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார் என்றால் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறார். இந்த யோர்தான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேலே இறங்கினார் என்று வசனம் இருக்கு. ஆவியானவர் ஊற்றப்படுகிற இடம், ஆவியானவர் இறங்குற ஒரு இடம் தான் இந்த யோர்தான். இவங்க சூஸ் பண்ண இடம் நார்மலான இடம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விசாலமான இடத்தை நோக்கி போக சொல்லுகிறார் என்றால் அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் யோர்தானாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி ஒருவேளை கர்த்தர் நம்மளை அந்த பகுதியிலே நம்மளை கொண்டு போவார் என்றால் அது ஒரு யோர்தான் நதியாய் மாறணும், யோர்தான் ஸ்தலமாய் மாறணும். வருகிறவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். வருகிறவர்கள் எல்லாரும் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இந்த யோர்தான் நதியில தான் ஞானஸ்தானம் எடுத்தார். கர்த்தர் நம்மளை இரண்டாவதாய் நெருக்கமான இந்த இடத்திலிருந்து யோர்தான் உள்ள ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போறார் என்றால் அந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். அந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆமென். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுவார். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். நான் நினைச்சேன் இந்த இடத்துல இப்படி இருந்து இப்படியே காலத்தை ஓடி போயிடுவோன்னு. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்திற்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். ஆமென். இப்போ அந்த வசனத்தை வாசிப்போம் என்ற பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி, அப்படின்னா ஒருவருக்கு ஒரு வேலை அங்கே இருக்கு. அப்போ அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் நம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை நான் வெட்டுறேன்னு சொல்கிறாங்க. அப்போனா அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருந்த மாதிரி நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நானும் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவனா இருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு இவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொருவரும் கூடி ஜெபித்தார்கள். அப்போ ஒவ்வொருவருடைய வேலையை அங்கே சரியாய் செய்யப்படுகிறது. அடுத்து பார்ப்போம் என்றால் அதே பகுதியில் குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளையும் கொண்டு போகிறார் என்றால் குடியிருப்பதற்கும் அந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு நல்ல இடத்தை தர வேண்டும். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற காரியம் ஜெயமாய் மாறணும். குடியிருக்க எங்களுக்கு நல்ல இடத்தை தாரும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த சபை குடியிருப்பதற்கும் சபை பிள்ளைகள் குடியிருப்பதற்கும் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் என்று சொன்னது போல உண்டாக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். அப்போ குடியிருப்பதற்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த சபை ஆராதனை நடத்துவதற்கு நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி கொடுப்பார். அதற்கு இந்த எலிசா சொல்லுகிறார், போங்கள் என்று சொல்லுகிறார். ஒருபோதும் அதற்கு தடையா இல்லை. நாம் கர்த்தரை நோக்கி கேட்கும்போது, நம் கர்த்தரை நோக்கி நடத்தப்படும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் போங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த எலிசாவின் இடத்துல இயேசு கிறிஸ்துவை வைத்து பாருங்க. தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் இடத்துல நம்மளை வச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல போய் கேட்குறோம், ஆண்டவரே இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோர்தான் இருக்கிற இடத்துல ஒரு இடத்தை கட்டுவோம் என்று நம்ம கேட்கும்போது எலிசா சொல்லுகிறான் போங்கள் என்று. அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கடந்து போங்கள். நீ எந்த வேலைக்கு போக சித்தம் வைத்திருக்கிறோ அந்த வேலைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டு போ. உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ ரட்சிக்க போகிற இஸ்ரவேலை உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, நீ கடந்து போ என்று சொல்லுகிறார். அதே போல எந்த காரியத்திற்காக இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே நாம் கடந்து போக இருக்கிறோமோ ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். நீங்கள் நிச்சயமாய் கடந்து போகும்போது அதில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு கிரியையை செய்வார். 3வது வசனத்தை வாசிப்போம். அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து அடியாரோட கூட வர வேண்டும் என்றார். எல்லாரும் பாருங்க, போலான்னு சொல்லும் போது ஒரே ஒருவன், அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும். இதுதான் ஊக்கமான ஜெபம். இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் ஜெபிக்கிறார்கள். எலிசாவை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு நல்ல இடம் வேண்டும் என்ன.
ஆனால் இந்த ஒருவனை மாத்திரம் பாருங்கள், அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதை நல்லா உற்று பாருங்க, அந்த வார்த்தையை எப்படி கேட்டிருப்பான்னு. நீ தயவு செய்து ஆண்டவரே கெஞ்சி கேட்டிருக்கிறான், என்னோடு கூட வரணும். நாம் போகிற வேலையில் நம்ம அப்படி தான் கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வர வேண்டும், நீங்கள் என்னோடு கூட வர வேண்டும். ஆமென். நாங்கள் போகிற கடைக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் என்னோடு கூட வர வேண்டும். நான் ஊழியத்துக்கு போகிறதா இருந்தாலும் என்னோடு கூட வர வேண்டும். நான் ஜெப நடைக்கு போகிறதா இருந்தால் நீர் என்னோடு கூட தயவு கூர்ந்து என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இதுதான் அந்த நீதிமானுடைய ஜெபம். எப்படி இருக்கு பாருங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை அதை செய்யும். ஆனால் நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது. தயவு செய்து நீர் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாய் அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறான். அதற்கு ஆமென் ஆன்சர் கொடுக்கிறார் எலிசா, நான் வருகிறேன் என்று சொல்லி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலதான் ஆண்டவரிடத்தில் நாம் போகிற ஊழியமாக இருக்கலாம், போகிற வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தயவு கூர்ந்து நீங்கள் என்னோடு கூட வாங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல ஒரு மாற்றம் என்ன செய்யும்? நிச்சயமாய் உண்டாகும். அந்த ஜெபத்துக்கு உடனே எலிசா பதில் தருகிறார், நான் வருகிறேன் என்று. இந்த காலை வேளையில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிறார், நீ போகிற இடம் என்னது என்று நீ அறிந்திருக்கிற. நீ போகிற காரியத்தில் கர்த்தரை நோக்கி தயவாய் கூப்பிட்டு பாரு, ஆண்டவர் உன்னோடு கூட கடந்து வருவார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கும்போது எல்லாமே மாறும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். 4வது வசனம், அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். அவர்கள் மரங்களை வெட்டினார்கள். ஆமென். இன்னைக்கு யோர்தான் நதியின் நடையில வந்த பிறகு அவங்க மரங்களை வெட்டி அந்த இடத்தை சரிப்படுத்துறாங்க. அப்போ வெட்ட வேண்டிய காரியத்தை வெட்டணும். ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கட் ஆஃப். அப்போ எதெல்லாம் கட் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் கட் பண்ண வேண்டும். ஒரு இடத்தை குடியிருக்கிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அவர்கள் மரத்தை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? வெட்டினார்கள். இந்த காலை வேளையிலே என்னுடைய தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? கற்பனை செய்ய வேண்டும், வெட்டி போட வேண்டும். ஏனால் கர்த்தர் நம்மளை யோர்தானுக்கு கடந்து போக வைக்கிறார். யோர்தானுக்குள்ளே பிரவேசிக்க வைக்க போகிறார். நமக்கென்று ஒரு இடத்தை தரப்போகிறார். நெருக்கமான இடத்திலிருந்து விசாலமான இடத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போக போகிறார். அதனாலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறபடி ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஜெபத்தை செய்யும் போது அந்த இடத்திலே மரங்களை வெட்டினார்கள் சொன்னபடி நாம் வெட்டப்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அப்போ வெட்ட வேண்டிய காரியங்களை நாம் வெட்டதான் செய்ய வேண்டும். ஒரு மரத்தை எடுத்து நம்ம வேலை செய்கிறோன்னா சாதாரணமாக அதை செஞ்சிட முடியுமா? அதை நம்ம அறுத்து கட் பண்ணி அளவு பார்த்து அதுக்கப்புறம் தான் இது டிசைனுக்குள்ளே வந்தது. இந்த பிளைவுடை பார்க்குறோம். இந்த பிளைவுடை பார்க்கும்போது கிராண்டாக இருக்குன்றாங்க, எல்லாம் எப்படி இருக்கான், காஸ்ட்லியாக இருக்குன்றாங்க. ஆனால் இந்த மரம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு குப்பையில் போட்ட மாதிரி ஓரமாக பூசணை பிடிச்சி ஒரு படிக்கட்டு கீழே தூசி படிஞ்சு இருந்த மரம். இது வேஸ்ட்டாக போகிற மரத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க? நாங்கள் கேட்டோம், எனக்கு இந்த மாதிரி வேணும், மாடல் ஃபுல் பீட் வேணும்னு சொல்லும்போது அந்த மரத்தை எடுத்து அந்த வேஸ்ட்டாக போகிற மரத்தை அழகாக கட் பண்ணி, எங்களுக்கு ரொம்ப வருஷமாக கடந்த மரம், அது எடுத்து கட் பண்ணி இதெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது இது எப்படி இருக்குது? கிராண்டாக மாறினது. அதே போல் சாதாரணமாக வந்து இது பார்க்கும்போது அழகாக இருக்காது. அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைப்பாடு ஜாஸ்தி. இது இருக்கும்போது இதோட பீஸோட அளவு இவ்வளோ பெருசு இருந்ததா? இவ்வளோ பெருசு இருந்தது.
இப்போ என்ன செய்கிறாங்க, அளவு பார்த்து அதை கட் பண்ணுறாங்க. அப்போ தேவையில்லாத பீஸ் கட் பண்ண பிறகு தான் இந்த டிசைனுக்குள்ளே இந்த ஃபுல் பீட் வருது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை யோர்தானுக்கான ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து போற வைக்கிறார் என்றால், கட் பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா கட் பண்ணணும். தேவையில்லாத பீஸை கட் பண்ணணும். தேவையில்லாத நண்பர்களை என்ன செய்யணும், கட் பண்ணணும். தேவையில்லாத காரியத்தை கட் பண்ணிடணும். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவர்களால் நமக்கு இடரல் உண்டாகும் என்பது தெரியும் என்றால், நரகத்துக்கு போகிறதுக்கான பாதை இருக்கும் என்றால், அதை என்ன செய்யணும், நிச்சயமாய் கட் பண்ணி எறிஞ்சிடணும். அப்போதான் நம்ம ஒரு டிசைனை ஆண்டவர் என்ன செய்ய முடியும், வணைய முடியும். குயவன் தன் மண்பாண்டத்தை எடுத்து வணையும் பொழுது அதை வணையிறான். அது வணையும் போது ஆண்டவர் பாருங்க, அந்த குயவனை போல நம்மளை எப்படி வணைய சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படி வணைவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மளை அழகாக வணைவார். இல்லைன்னா பானை எப்படி வந்துடும், கோணையாக வந்துடும். பானை கோணையாக வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது, வியாபாரம் ஆகாது. அப்புறம் அது மூளையில் தான் கிடக்கும். நம்மளும் என்ன செய்ய மாட்டோம், வியாபாரம் ஆக மாட்டோம், பயன்பட மாட்டோம். பயன்படுகிற பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நாட்களில் பிரசங்கம் பண்ணோம். வார்த்தையை கேட்டோம், கர்த்தர் பேசினார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் ஒரு செழிப்புக்கு நேராக போகிறோம் என்றால், வெட்ட வேண்டிய காரியத்தை வெட்டாமல் அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஆர்மி செலெக்ஷனுக்கு போய் நிற்கிறாங்க, நியூஸில் பார்த்தேன். அந்த ஆர்மி செலெக்ஷனுக்கு போய் நிற்கிறான், எல்லாம் முடி வெட்டி இருக்கிறான், நீட்டாக முடி வெட்டி இருக்கிறான். ஏன் வெட்ட வேண்டியதை வெட்டினா தான் அவனுக்கு என்ன அங்கே வேலை. ஆர்மியில் செலெக்ஷனுக்கு கொடுப்பான். அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது அவன் வெட்ட வேண்டியதை வெட்டுகிறான். அதே போல தான் நம்மளும் ஆண்டவர் விசாலமான இடத்துக்குள்ளே கொண்டு போகிறார் என்றால், வெட்ட வேண்டிய காரியத்தை நம்ம என்ன செய்யணும், வெட்டி எரியப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கேற்றபடி நான் வணைகிறேன், என்னுடைய காரியங்களை நீர் வெட்டி போடும், என்னுடைய காரியங்களை வெட்டி போடும் ஆண்டவர். இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் மாம்சம் இதை செய்ய வைக்கிறது, ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் இந்த வேளையிலே ஆமீன் அந்த மரத்தை வெட்டி போட்டார்கள் என்ற வசனம் சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு நம்மளுடைய காரியங்கள் வெட்டப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. குயவன் கையிலே உங்களை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை எப்படி மனையன வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். நான் இந்த டிசைன்ல இந்த கலர்ல பிறக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனா நான் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து இந்த வேளையில உங்களோடு கூட அர்ப்பணித்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. குயவனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும், குயவனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நம் கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். பாதத்தில் உருவாக்குவே, உங்களை அழகாய் உருவாக்குவார், அழகாய் கொண்டு வருவார், மகிமைக்குள்ள பிரவேசிக்க வைப்பார், உங்களை பயன்படுத்துவார், ஏற்ற பாத்திரமாய் உயர்த்துவார். என்னை உருவாக்குவே உருவாக்குவே, என்னை என்னை தருகிறேன் என்று சொல்லுவோமா. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்துல, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அழகாய் உங்களை வரைவார், அழகாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்.
அப்ப வெட்ட வேண்டிய காரியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? வெட்டி போட்டார்கள். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது நாம் வெட்ட வேண்டிய காரியத்தை வெட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 5வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி என்ன செய்யப்பட்டது? தண்ணீரில் விழுந்தது. என்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், என்னைக்கு என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கையில தேவையில்லாத வெட்டி போட வேண்டும் என்று சொல்லி கோடாரியை போல இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கணும். இந்த கோடாரியை ஒரு வசனத்துக்கு வேதத்துக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன். இந்த கோடாரி போல இந்த வேதத்தை எடுத்து தேவையில்லாத காரியத்தை வெட்ட வேண்டும். வசனத்தை வைத்து நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி என்னுடைய காரியத்தை நான் வெட்ட வேண்டும்? இந்த கோடாரியை போல இந்த வேதத்தை நான் எடுத்துக்கொண்டு இதில் வாசிக்கிற வசனங்கள் என்னை காண்பிக்கும். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என் மனைவிடத்தில் நான் பொய் சொல்லுகிறேன் என்றால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசுவார். நீ என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசுவார். ஒருவேளை நான் சோர்வாக இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் பலப்படுத்துகிற மாதிரி பேசுவார். இந்த வேதம் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இது ஒரு கோடாரி. இதை வைத்து என்ன செய்யணும்? வெட்டணும். மரத்தை வெட்டணும். தேவையில்லாத காரியத்தை, என் வாழ்க்கையை நான் எப்படி மாற்ற முடியும்? இந்த வேதத்தை நான் படிக்கும்போது இது என் வாழ்க்கையை மாற்ற, இதை நான் தப்பு செய்கிறேன், தப்பு செய்யலை, இதில் நான் சரியாக நடக்கிறேன், இதில் நான் ஆலோசனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபித்து இதை வாசிக்கும்போது இது நம்ம வாழ்க்கையில் வெட்டப்படும். ஆமேன். இப்படி வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. இன்றைக்கு இந்த கோடாரி தண்ணீரில் விழுந்தபடி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம். எப்போ நான் வளரணும், எப்போ நான் ஜெபிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது தான் கோடாரி தண்ணீரில் விழுந்தபடி நம்மளுடைய குடும்பத்தில் விழுகை இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், எல்லா விதமான காரியங்களும் இருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட கோடாரி தண்ணீரிலே விழுந்திருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை தண்ணீரிலே சில காரியங்கள் விழுந்திருக்கும் என்றால் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள். ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே, இது வாடகையாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி அவன் கோடாரி விழுந்ததுக்கு ஐயோ கோடாரி விழுந்ததுன்னு கத்தல, ஆண்டவனேன்னு கூப்பிடுகிறான். யாரு? எலிசாவை. இந்த பிரச்சனை விழுகை வரும்போது நாம் யாரை கூப்பிடணும்? தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும். அவனை பாருங்க, இந்த இடத்துல கோடாரி விழுந்துருச்சு. நம்மளால என்ன சொல்லுவோம்? விழுந்துருச்சேன்ட்டு கத்துவோம். ஐயோ கீழே விழுந்துருச்சு, எப்போ அது கீழே விழுந்துச்சு எடுத்து கொடுப்பா அப்படின்னும். ஆனால் அவன் கத்துறதை பாருங்க, ஐயோன்னு கத்துறான். என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க அந்த எலிசாவை நோக்கி கூப்பிடுகிறான். அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி என்ன சொல்லுகிறான். இன்றைக்கு வாடகைக்கு நம்ம இடம் பார்த்து கொண்டிருக்கலாம். இரவலாகவே வாடகை தான். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவனால் முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கோடாரி விழுந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை விழுகப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் ஆமேன். 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் தெரியும் ஆண்டவர் அதில் செய்கிற அற்புதத்தை. ஆமேன். நியாயாதிபதிகளிலே வாசிக்கிறோம். சிம்சோன் அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷன், அவன் விழுந்து போகிறான். இந்த கோடாரி விழுந்தது போல அவனும் விழுந்து போறான். 2 கையிலையும் விலங்க கட்டி விட்டுருக்கிறாங்க. ஆமேன். அதுக்கு தான் லவ் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. லவ் பண்ண கடைசியாக 2 கண்ணு கட்டி அவர் படுக்க வச்சுட்டாங்க. யார்? சிம்சோனை. 2 தூண்லி 2 விலங்க கட்டி பார்வைக்கு வைத்து இருக்கிறான். இப்போ அவனுடைய சக்தி, அவனுடைய கோடாரியான அந்த சக்தி எல்லாம் என்ன செய்யறது? விழுந்து போச்சு. விழுந்து போனாலும் பாருங்க, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதுன்னு சொல்லுது போல சிம்சோன் கடைசி நேரத்தில் ஜெபிக்கிறான். ஐயோ ஆண்டவனே, ஒரு விசை என் மேல இறங்கும்னு சொல்லி ஜெபிக்கிறான். அப்பவும் ஆவியானவர் அவனை விட்டு விலகலை. அவனை இறங்கினார். அந்த தூணே சாட்சி அங்க இருக்கிற எல்லா பெலிஸ்தர்களையும் அவன் கொன்று போட்டு விட்டான். அவனும் செத்து போயிட்டான். அவன் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில விழுந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். 6வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய மனுஷன், இப்போ தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் விழுகை இருக்கும். ஆண்டவரை தேடாத காரியம் எல்லாம் விழுகதான்.
அந்த விழுகை இருக்கிற எந்த இடத்துல விழுந்தது என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். நீ எந்த இடத்துல விழுந்த அந்த இடத்தை நோக்கி பார். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி, அவன் இந்த இடத்தை காண்பிக்கிறான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என் பாவத்தை நான் செய்கிற தப்பை மறைச்சு வாழ்ந்தனா நான் வாழ மாட்டேன். நான் மறுபடி என்ன செய்வேன்? அதை தான் செய்வேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இப்போ இவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். அது எங்கே விழுந்தது என்று கேட்கிறான். அவன் அந்த இடத்தை காண்பிக்கிறான். அதே போல சொல்லுறான், இந்த இடத்துல நான் விழுந்தேன், இந்த பாவத்துல நான் விழுந்தேன், இதுல நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுகிறான். அறிக்கை செய்வோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? விட்டு விட மாட்டோம். ஆனால் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்ற முடியும். வாசிப்போம். ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, இந்த இரும்பை மிதக்க பண்ணுகிறான். கோடாரி தண்ணியில விழுந்தது, இரும்பு தண்ணியில மிதக்குமா? மிதக்காது இரும்பு. ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் செய்கிற அற்புதத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விழுந்திருப்பீங்க, நான் நிற்க முடியல, அவன் எதிர்காலம் என்பது தெரியாமல் இருக்கலாம். தேவனுடைய மனுஷனை போல இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நம்மை நாம் காண்பிக்கும் பொழுது, அவன் எந்த இடத்துல நான் விழுந்தேன் என்பதை காண்பிக்கும் போது, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். எலியா செய்கிற அற்புதத்தை பாருங்க. ஒரு கொப்பை வெட்டி அந்த இடத்துல போடுகிறார். எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல தூக்கி போடுகிறார். அந்த இரும்பு என்ன செய்யறது? மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். இன்னைக்கு விழுந்து போன எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தரால் அந்த ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். எப்பேற்பட்ட நெருக்கமான இடமா இருந்தாலும், அதிலே விழப்பட்டிருந்தாலும், கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். நெருக்கமானதான ஒரு சூழ்நிலை, அந்த இரும்ப மிதக்க பண்ணுகிறார். சயின்ஸ்னால கூட அதை பண்ண முடியல. இன்னி வரைக்கும் சயின்ஸ் பார்க்கிறோம், இரும்பை மிதக்க வைக்க முடியல. ஒரே ஒரு கொப்பையை வெட்டி போடும்போது இரும்பு மிதந்தது. அதுதான் அற்புதம். ஒருவேளை என்னுடைய காரியங்கள் எல்லாம் இரும்பை போல நான் விழப்பட்டு இருக்கிறேன் என்று நினைக்கலாம். கர்த்தர் இடத்துல நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது, ஆண்டவருக்கு தாங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் இரும்பை மிதக்க பண்ணினது போல உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மிதக்க பண்ணுவார். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டிலே கொண்டு போய் உங்களை ஆத்மாவை தேற்றுவார், திருப்தியாய் நடத்துவார். உங்க தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். மிதக்கப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தர் கொடுப்பார். அதை எடுத்துக்கொள் என்றார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது, இரும்பு போல தண்ணீருக்குள்ள மூழ்கி போயிருந்தாலும் ஆமேன், கர்த்தர் இந்த வேளையில் அதை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு நம்ம அதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆபத்து நாட்களிலே கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அவனுடைய எஜமானை நோக்கி கூப்பிடுகிறான், தந்தையை நோக்கி கூப்பிடுகிறான், ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடுகிறான். கோடாரி விழுந்து போனது, அது இரவலாக வாங்கப்பட்டது. நான் எப்படி அதை ரிட்டர்ன் பண்ணணும் என்பது எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த இடத்துல ஆமேன், அவன் தன்னுடைய புத்திரனால, எலிசாவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இருந்ததுனால அவன் அதை மாற்றினான். இன்றைக்கு இரும்பை மிதக்க பண்ணியது போல உங்க வாழ்க்கை மூழ்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் கொண்டு போகிற இந்த யோர்தான் நதி மற்ற இடம் எல்லாம் என்ன செய்யும்? மிதக்கும். உங்கள் காரியங்கள் மிதக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா.